போஸ் கேரக்டர் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கேரக்டரா இருந்தது. இன்ஃபேக்ட் அவரோட பேர்லயே அது நிலைச்சிருச்சு. போஸ் வெங்கட் சாருடைய இதுல. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரா இருப்பாரு. தாய்மாமா நம்பக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. ஆனா இன்றைய டேர்ம்ஸ்ல சொல்லப்போனா லூசர். அவர் வந்து தொடர்ந்து தோல்விய இப்படிதான் இருக்குமா? நல்லவர்கள் வந்து லூசர்ஸா இருப்பாங்களா? இல்ல அது கேரக்டர் வந்து திருமுருகன் வந்து அவங்க உறவினர் ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனா வச்சு பண்ண கேரக்டர். எங்க அப்பாவே அப்படி ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லவர். ஆனா பொருளாதார ரீதியா பண்றது எல்லாத்துலயும் நஷ்டம் வரும், தோல்வி வரும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். போஸ் வந்து அப்படியான ஒருத்தர் தான். அவர் அது ஒரு ரியல் கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன். போஸ் அவ்வளோ அழகாக அதில் ஃபிட் ஆனார். அதாவது எமோஷனல் ஆனவர், அன்பானவர், ஒரு எதுலேயுமே மூர்க்கமாக இறங்கிடுவார், பின்விளைவுகளை யோசிக்க மாட்டார். அதனாலேயே அவர் லூஸாக இருப்பார். நீங்கள் அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவனே ஜெயிச்சிருவான்ல. இவர் வந்து இவருடைய அந்த அடமெண்ட்டான ஒரு நேச்சர் காரணமாக லூஸராக இருப்பார். அந்த கேரக்டர்கிட்ட ஆனால் அந்த கேரக்டர் எல்லாம் ஏன் நேசிச்சாங்கன்னா, அவன் நல்லவன், எல்லாத்தையும் தாண்டி அவன் நல்லவன். ஒரு நல்லவன் வந்து அவன் இயல்பாக வெளிப்படுறத நம்ம சமூகம் வந்து அவனை வந்து தோக்கடிச்சிருது. அதுதான் இந்த சமூகம் வந்து தன்னுடைய ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஒருத்தர் ஃபிட் ஆகலைன்னா அவனை வெளியே தெரியணும். அப்படி ஃபிட் ஆக முடியாத நல்லவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் போஸ். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்னா கோபி. அந்த கேரக்டர் அது கோபி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அவருடைய நாதஸ்வரம் சீரியலில் வர ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன். அதாவது கையெழுத்து போட்டாகணும் அப்படின்பாரு. அப்படியே அது மாதிரி கையெழுத்து போடக்கூடாதுன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இப்போ வைரலாக இருக்கு இல்லையா? அவரை அப்போ இருந்தே தோற்றமாகவும் சரி குணமாகவும் ஒரு நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நிஜமா திருமுருகன் சார் வந்து எப்படிப்பட்ட ஒருத்தர்? உங்க நண்பர் தான் இல்லையா? ரொம்ப நல்லவர். கோபி அண்ணா மாதிரி இல்லை, அவருடைய கேரக்டர் வந்து கோபி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அது இருக்கக்கூடிய நிறைய தன்மைகள் அவர்கிட்ட ஒரிஜினலாகவே இருக்குது. அவர் பேரே இப்போ கோபின்னு ஆகி போச்சு. அவர் வந்து திருமுருகனோட கோபின்னு தான் இப்போ சொல்கிறாங்க. அவர் இயல்பாக வந்து எல்லாரையும் அனுசரித்து போகிறது, எல்லாருக்கும் செய்கிறது, போய் உதவுறது, ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிறது, இதெல்லாம் ரியல் லைஃப்பில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது ஒரு ஜென்யூனான இன்பில்ட் குவாலிட்டி. அவர் யாரையும் பார்த்தோ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அதை செய்கிறதில்ல. அவருடைய நேச்சரே அதுதான். ஆண்கள்கிட்ட வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடியவர். அந்த கேரக்டரோட தன்மைகள் தான் அந்த கோபி கேரக்டர் வடிவமைச்சார் அவர். அதில் நீங்கள் பார்க்குற கோபியோடைய ஒரு 90% அவர்கிட்ட இருக்குது. நான் அவரோட பழக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷமாக நான் பார்க்குறேன். அவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய சீல் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய ஒர்க்கில் நான் கூடவே தான் இருக்கேன். அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களை கேட்டு பாருங்கள், எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து மனிதர்களை வந்து அக்காமடேட் பண்ணிக்குவார். எல்லா இடத்துலையும் ஒரு டீம் இருந்தால் அந்த டீமில் எல்லாரையும் அனுசரித்து போவார். ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஒருத்தர் பண்ணால் கூட அதை சொல்லி பாராட்டுவார் எல்லாருக்கிட்டே. அந்த ஒரு நல்ல தன்மை அவர்கிட்ட இருக்குது. அந்த தன்மையின் காரணமாக தான் அவர் வந்து தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுட்டு இருக்கான்னு சொல்லலாம்.